நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரர் வி.ஆர். ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 288வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா, வெள்ளிமலை சுவாமிகள் பற்றி பார்க்கணும். இந்த ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன். சரி, இன்றைக்கி டக்குன்னு ஐ காட் ஒரு 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 மனசில் ஒரு ஃபீலிங் வர, ஒய் டோன்ட் யூ டாக் அபவுட் ஹிம் அப்படின்ட்டு. நான் நேராக பார்த்ததில்லை, டு பி ஃப்ரேங்க். என்னுடைய பெரிய சிஸ்டர் கோகிலாம்பாள் பேர், அம்பத்தூர்ல இருந்தா. அவள் அத்திம்பேர் பேர் கிருஷ்ணமூர்த்தி. அவள் கல்யாணத்துக்கு போது நான் ஒரு வயசு குழந்தை. எங்கள் பெரியக்காவுடைய கல்யாணத்தின் போது நான் ஒரு வயசு குழந்தை. அவள் அந்த காலத்தில் சின்ன வயசில் கல்யாணம் ஆகியிருக்கேன் அவளுக்கெல்லாம். ஸோ சிமங்கலியாக போய் சேர்த்துட்டா. அவள் தான் அவள் மாமியார் சுந்தராம்பாள் பேர் சேஷாதிரி மகானுக்கு நிறைய பணிவிட பண்ணியிருக்கா திருவண்ணாமலை. கம்மிங் டு வெள்ளிமலை சுவாமிகள், எங்கள் அப்பா குண்டக்கல் டிவிஷனில் வேலை பார்த்துருக்க லேட்டர் பீரியடில். அதுக்கு முன்னாடி திருவலம், தலங்கை, மருதாளம், குடியாத்தெல்லாம் பிறந்தேன் நான். ஸோ அங்கெல்லாம் விசேஷ மாஸ்டர் வந்திருக்கார். அது மாதிரி இருக்கும்போது திருவலம்ன்ற ஊர், அது மாதிரி அந்த மருதாளம்ன்ற ஊர் அங்கெல்லாம் இருக்கும்போது அங்கேயும் கிட்ட இந்த தலங்கைன்ற ஊர்லேருந்து நடந்து போயிடலாம். சாரி, இதுக்கு இந்த ஞானமலைக்கு, வெள்ளிமலைக்கு இங்கேருந்து போவார். இந்த சச்சியானந்த சுவாமிகள்ன்றவர் திருப்புகள், அவர் தான் வெள்ளிமலை சுவாமிகள். அவர் ரமண மகரிஷி, சேஷாதிரி மகான் இவருடைய ஆசீர்வாதம்லாம் நிறையா வாங்கின்னு வரவர். திருப்புகழை கரைச்சிக்கூடிய, அதாவது முருகப்பெருமானே அவருக்கு சொல்லி நிறைய திருப்புகழை ஸ்ப்ரெட் பண்ணி அவர் தான் தமிழ்நாட்டில் திருப்புகழை நிறைய பேர் தெரிய வந்தது அவர் மூலமாக தான். அவர் சாதுராம் பார்சாதி இருந்தார். இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக பெரிய டைரக்டராக இருந்தார் மயிலாப்பூரில். அவர் மூலம் அவரோட நட்பு இருந்தது. வெள்ளிமலையில் ட்ரெயின் பிடிச்சி இங்கே சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து அவாத்துக்கு போவார். அப்போ தான் அவள் வீட்டில் ஒரு கூடக்காரன், பழைய சாமான்லாம் விற்கிறவன், அவன் ஒரு சிலையை கொடுத்துட்டு போயிடான். சாமி உனக்கு அப்படியே இறக்கிச்சிட்டு போப்பா, காற்றுல பார்த்துக்கலான்ட்டார். அடுத்த நாள் தான் அதி அற்புதமான சிலை. அது கையில் அக்ஷமாலையும் நீலோத்பலமும் வச்சுட்ருக்கோம். அந்த சிலையினுடைய உயரம் 2 அடி உயரம் இருக்கும். திருத்தமான ஃபேஸு, ரொம்ப. அதான் வைஷ்ணவி தேவியை பின்னாடி முதல்ல பொங்கி அம்மனா இப்போ ஆவாகனம் பண்ணி பார்த்து மாமரத்தடியிலே இருந்தது இங்கே மயிலாப்பூரில். லேட்டரான் பாலி பண்ணைன்னு இந்த பண்ணையை வாங்கினார் இங்கே ஆவடி போகிற வழியில். அங்கே தான் வைஷ்ணவி ஷ்ரைன் கட்டுக்கான இவர் வைஷ்ணவி கோவில் போயிட்டு இருந்தார், சாதுராம் பரசாதி. அப்புறமா வெள்ளிமலை சுவாமிகள் அப்புறம் பல மகான்கள்லாம் அந்த இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே இந்த அம்பாள் கோவில் கட்டிக்கா. ரொம்ப அழகாக ரம்மியமாக இருக்கும். மான் மயிலெலாம் கூட இருக்கும் அங்கே நிறைய. வாஸ்ட் ஏரியா. அதில் நிறைய அந்த காலத்தில் நான் சொல்கிறதுல 50-100 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு காட்டேஜஸ்லாம் அழகாக கட்டி எங்கெங்கேயோ இருப்பா. பாம்பே, டெல்லியிலேருந்து இருப்பா. இங்கே நவராத்திரி 10 நாள் தங்குவா. ஸோ அந்த இடத்துக்கும் வெள்ளிமலை சுவாமிகள் தான் அடிக்கோலினார். நல்லா பண்ணியிருக்காருங்க. அவருக்கு சிலையே இருக்காங்க. ஸோ வெள்ளிமலை சுவாமிகளுடைய உருவத்தை பார்க்க போகிறோம் நம்ம. இவர் தான் வெள்ளிமலை சுவாமிகள். சச்சியானந்த சுவாமிஜி பேர். இவர் அனுகிரகம் எங்காத்துக்கு எப்படி இருந்தேன்னா, எங்கள் அப்பா சேஷ மாஸ்டர் இருக்கும்போது இவர் வெயிட்டிங் ரூமில் தங்கி அனுகிரகம் பண்ணியிருக்கார். மந்திர சுப்பிரமணிய மந்திரத்தை உபதேசம் பண்ணியிருக்கார் எங்கள் அப்பாவுக்கு. இவர் ஸ்பெசிஃபிக்காக கிவியில் ஆஸ்பார் முருங்கைக்கீரை அடை பண்ணி வான்னு சொல்லுவார். எங்கள் அக்காவை கூப்பிட்டு, கோகிலா இங்கே வா, அம்மாட்ட சொல்லி. அதுக்கப்புறமா பருப்பு ஊற வச்சு முருங்கைக்கீரை பெருசு அடை பண்ணி இதில் பிளேட்டில் இலை போட்டு அதில் வெண்ணெய், அப்புறமா வெல்லத்தை பொடிச்சு வச்சு மாதிரி கொடுத்து போகலாம். ஏன்னா அந்த காலத்துலலாம் சன்னியாசிகள் ஆற்று உள்ள வரமாட்டான் அந்த மாதிரி. அப்புறம் லேட்டராக அப்பா ஆக்ஷன் வந்திருக்கார் ஆற்றுக்கு. அப்புறமா வெள்ளிமலைக்கு இவங்க அப்பா வச்சு எங்கள் அம்மாவுக்கு பயம் வந்துடுமா, சன்னியாசியை போயிட்டு போகிறாரு, பொண்ணையை அமைச்சு வச்சுருவான். ஸோ எங்கள் அக்காவும் கூட போய் எங்கள் தங்கியிருக்கா வெள்ளிமலையில். அவர் கட்டில் படுத்துட்டு இருப்பாரா, பெரிய நல்ல பாம்பு மேலே படுத்துட்டுருமா வெள்ளிமலை சுவாமி மேலேயே. சிறுத்தை புலி வருமா இந்த இடத்துக்கு.
யாரும் ஒன்றும் செய்யாதா. சுவாமிஜி வந்து அந்த மாதிரி அவ்வளோ மகோன்மதமான மனுஷர் வெள்ளிமலை சுவாமிகள். அவரோட அனுக்கிரகம் பார்க்க எப்படி கிடச்சுன்னா, இந்த சுப்பிரமணிய உபதேசம் பண்ணியிருந்தனால எப்பேற்பட்ட இடர்பாடுகள் வரும்போதெல்லாம் வந்து அது ஈஸியாக அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும். பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் இவ்வளோ பண்ணுறேன் உங்களுக்குலே வந்து என்ன கர்மா அந்த யூ அண்டர்கோ சப்பரிங்னா யூ அண்டர்கோ பட் கடவுள் கம்மன் சேவ் யூ. அது உண்டு. பூஜை புனஸ்காரம் ஏன் பண்ணுறோன்னா எப்பேற்பட்ட இடர்பாலையும் அந்த கஷ்டங்கள் பட்டு அவன் ஜீவன் கஷ்டங்கள் பட்டு அதுலேருந்து அப்புறம் மாதிரி விடு. ஆனார்பட்ட ராமபிராணி 14 வருஷம் காட்டுக்கு போனார். சீதா பிராட்டி மகாலட்சுமி ஸ்வரூபம். அவளை வந்து ராவண கடத்தின்னு போயிட்டான். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. கடவுளுடைய அவதாரங்கிறதுக்கே மாதிரி நடந்திருக்கு. நம்ம சாதாரண மனுஷா நமக்கு எவ்வளோ நம்ம இது அங்கலாய்க்கிறோம். இந்த கஷ்டம் வந்துட்டு இந்த கஷ்டம் வந்து தெய்வ அவதாரங்களே கஷ்டப்பட்டுருக்கா. பூமியில் மனுஷனாக பிறந்தா கஷ்டங்கிறது அன்அவாய்டபிள். பட் ஃபைனலி ராமர் ஒன் ராவணா இல்லையே, அது பார்க்குறோம். அதே மாதிரி மகான்களுடைய தொடர்பு அவள் அட்வைஸ் இந்த எப்பயே பட எங்கள் ஆற்றுல எங்கள் அம்மாவுக்கு பிறந்து 11 குழந்தைகள். அதில் 2 குழந்தை வயிற்றில் போய் எடுத்து, ஒரு குழந்தை ஒரு அம்பின்னு பையன் வளர்ந்து இறந்து போனான். நிறைய வெள்ளமெல்லாம் சாப்பிட்ருவான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது. அந்த காலத்து கண்ட்ரோல்லாம் கிடையாது. அந்த 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 மாதிரி இறந்து போன அந்த பையன். அது ஒரு 8 குழந்தைகள் இருந்தாங்க காலத்தில். ஆனால் பர்த்தில் பார்க்கும்போது நான் அந்த 10th in my family. இவாளெலாம் கல்யாணம் பண்ணி கரை சேர்த்து எல்லாம் பண்ணியிருக்கா இல்லையாவா. அந்த காலத்து ஒரு சம்பளம் தான். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, மகான்களுடைய தொடர்பு கட்டாயம் வேணும். யாரும் அலட்சியம் பண்ணாதவங்க. அது அப்பா அம்மா யாருக்கோ பண்ணியிருந்தானே அந்த காரியத்தை தொடர்ந்து பண்ண முடியுமா நம்மளாலே யோசிக்கணும். ஆனால் நிறைய பேர் பண்ணுறது இல்லை. அது இப்போ முன்னாடி கூட அது பேர் பத்திச்சார் திருக்கோவிலூரில் இவர் இருந்தார் ஞானானந்தகிரி. அவர் ஒரு குடும்பத்தை சொல்லும்போது வேதத்துக்காக விட்ட நிலத்துலேருந்து ஏதோ காரண காரியத்தினால ஒரு டிஸ்பியூட் வந்து அந்த அந்த வைதிக பிராமணால் அந்த ஊரை விட்டு அனுப்பிச்சிடுறா. ஸோ அவள் வந்து வேறு ஊருக்கு வந்துடுறா. பின்னாடி அந்த இந்த சாப்பாட்டு நெல்லை தேவர் யூஸிங் ஃபார் தேர் ஓன் பர்பஸ் ஆர் சேல் என்ன பண்ணியிருக்கா. அதை வந்து மடத்தை கொண்டு போகும்போது ஞானானந்தகிரி தன்னுடைய ஞான திஷ்டியாக கண்டுபிடிச்சி இந்த அரிசி மடத்துக்கு வேண்டாம், இது கண்ணீர் விடுறதுன்னு இருக்கார். இல்லையே நல்லா காய வச்சு கொண்டு வரலான்னு சொல்லி எடுத்து காமிச்சா அப்படி சொல்கிறது தான் தண்ணி. அதுலேருந்து அரிசி மூட்டையிலேருந்து நல்லா ட்ரை பண்ண அரிசியிலேருந்து தண்ணி வருது. அப்போ என்ன சொல்ல வேத முட்டை கண்ணீர்ன்றார். எதுக்கு சொல்கிறேன்னா, ஆற்றுல இந்த பர்பஸ்க்காக அது கொடுத்துருந்தானா அதுக்கே ட்ரை டு ஸ்பெண்ட். ஏதோ ஒரு அன்னதானம் பண்ணியிருக்கா முன்னாடியெல்லாம் அந்த அது வந்து instead of introducing a new one, we should try to follow the earliest forefathers have done it. அதை வந்து கட்டி காப்பாற்றாலே போதும். தேவதா உபாசனம் அப்படி தான். ஏதோ ஒரு கோவிலில் பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக கோவில் திருப்பதிக்கு போகிறதுனால போடணும் அவசியமே கிடையாது. அந்த இது வழி வழியாக என்ன பண்ணியிருக்காங்களோ அதை ட்ரை டு டூ ஃபஸ்ட்டு. ஸோ அது நிறைய வீட்டில் பார்க்குற பிரச்சனைகள் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குது. அது அலட்சியம் பண்ணிடுது பசங்க. அடுத்தது ஜெனரேஷன் வரும்போது டோட்டலாக இட்ஸ் ஃபர்காட்டன். வயசான இவாளுக்கு when people are becoming 60-50 years old, we should try to teach the children first. Not only teaching, we should record it. இது வருஷம் பண்ணணும்ண்டு. உதாரணமாக என் மாமனார் வீட்டில் ஒன்று நடந்தது. என் மாமனார் டிஆர் குளத்தியர்னு ஆழ்வார் குருஷியவா. அவரோட அப்பா பேர் ராமநாதையர் பேர். அவர் என்ன பண்ணார், மண்டகப்படி சிவசைலம்ன்ற ஊர்லேருந்து சுவாமி அம்பாள் வந்து தங்கும், 10 நாள் தங்கும். சுந்தரன் குரூப்கார ஆளுக்கு ஒரு நாள், அவள் தயாதிகார அவளுக்கு. இவன் எங்கள் மாமனாரத்து ஒரு நாளைக்கு இருக்கும். ஸோ காத்தால் ஆரம்பிச்சதுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சுவாமி புறப்பாடு வந்து அவளுக்கு எல்லாருக்கும் பணம் கொடுக்கணும். நிறைய இந்த அலங்காரத்துக்கு, பூக்களுக்கு, தூக்கின வரவனுக்கு எல்லாருக்கும். ஸோ அந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் we have to bear on that day. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த காலத்தில் நான் சொல்கிற இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆகுறது. அப்போ எங்கள் மாமனாரே 82 வயசுலாம் போனார் அவர். அவரோட அப்பா ராமநாதன் இருக்கும்போது அப்போ என் மாமனார் சின்ன குழந்தை, ஒரு பையன் 10 வயசு பையன் தான், 5 வயசு பையனு ஆற்றுல ஓடி விளையாடிட்டு இருக்கார், மாடியில் இருந்திருக்காரு. இவன் மாமனோட அப்பா ராமநாதையர்னு சொல்லியிருக்காரு.
அந்த இந்த கேதரிங்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டார், இந்த வருஷத்தோட பண்ணுறப்பா, அடுத்த வருஷம்லாம் என்னால் பண்ணவே முடியாது, ஏன்னா சமாளிக்கவே முடியல வீடை அப்படின்னு ஹி மேட் அன் அனௌன்ஸ்மெண்ட்டு. ஐ வாண்ட் வித்ட்ரா ஃபார் த லைன், வேண்டாம் வேறு யாரை பண்ணுங்கன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டார் மீட்டிங்கில். இங்கே பிள்ளையாண்ட இந்த டிஆர் குளத்துயர்ன்றவர் மாமனார் விளையாடுந்த போய் இந்த பகடி மேலேருந்து விழுந்துட்டார், கீழே விழுந்து மூச்சு பயிற்சி எல்லாம் இருக்கு. ஓடி போய் சொல்லியிருக்காங்க அந்த இது மண்டபத்தில் மாதிரி பையன் விழுந்துச்சு. அப்புறமா தான் சீனியர்ஸ் அட்வைஸ் இந்த மாதிரி தப்பாக சொல்லிட்டு சொல்லாமல் நீங்கள் ஹியஸ் வித்ட்ரான் தட் ஸ்டேட்மெண்ட்டு, இல்லை பண்ணுறேன்ட்டு. ஸோ என் மாமனார் பண்ணியிருந்து அவள் அப்பா பண்ணியிருந்து அதுக்கப்புறம் மாமனார் பண்ணியிருந்தார். மாமனார் பீரியடில் ஒரு 10-15,000 ஆகும். நான் சொல்கிறது 40-50 வருஷத்துக்கு முன்னாடிலாம். இப்போ 50,000 கிடையாது மினிமம் வருதுனால நான் வந்து பாட்டேன் எப்படி சின்ஸ் எஸ் கிவன் த டாக்டர் டு மீ, அதனால் நானும் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். ஈவன் டுடே அந்த ஆழ்வார்குறிச்சியில் சாமியை வந்து இறங்கும்போது அதுக்கு சாமிக்கு வேஷ்டி புடவை கிடவை அது ஒரு 5,000 ஆகும். அபிஷேக சாமான்களை வாங்கி கொடுத்து அனுப்புவோம் இங்கேருந்து. டே இப்போ அதை பாஸ் 15 years 20 years நான் பண்ணிட்டு கதை. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு காரியங்கள் பண்ணும்போது வித்ட்ரா பண்ணக்கூடாது. அதுலேருந்து நம்ம சொல்லி பசங்க கூட பண்ணலாமே, இப்போ நல்லா சம்பாதிக்கிறா எல்லார்ட்டும் மனம் இருக்குது, அழகாக பண்ணலாம். இருக்கிற வாழ்க்கை சொல்கிறான், இல்லாதவா அட்லீது அது விட்டஸாக ட்ரை டு டூ தட். ஒரு குடும்பத்தில் சொல்லணும், அண்ணனுக்கோ தம்பிக்கோ தங்கிக்கோ நான் பார்த்து வழக்கம் வந்து இது அப்படியே தயவுசெய்து பண்ணுங்க, நிறுத்தினா வீட்டுக்கு கெடுதல் அப்படியே சொன்னால் தான் பண்ண முடியும். அவன் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, வெள்ளிமலை சுவாமிகள் அந்த மாதிரி காத்துக்கு நிறைய பல முறை வந்து எங்கள் மாட்டை அடை சாப்பிட்டு அனுகிரகம் பண்ணி போனதுனால பிரச்சனைகள்லேருந்து நிறையா சால்வ் ஆகிருக்கு எங்கள் காற்றுல. ஒரு சமயம் எங்கள் அப்பா இருக்கும்போது மருதாளம்ன்ற ஊர் நினைக்கிறேன், அந்த ஊரில் இருக்கும்போது அப்போ நான் பிறந்த நேரம் அது சூரிய திசையில் பிறந்த அப்பாவுக்காக அதுன்னுவா. அப்போ என்னாச்சுன்னா எங்கள் அப்பா டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டார். அடுத்த வீடு ஏஎஸ்எம் வீடு, அவர் போய் இன்சார்ஜ் எடுக்கணும், எடுக்கவே இல்லை. அவர் பசாமதுக்கு வீட்டிலேயே சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கார். 1 hour கேப் வந்துட்டு ட்ரெயின் வந்துட்டு என்னாச்சுன்னா பாயிண்ட்ஸ் மேன் அவன் வந்து அலோடு த ட்ரெயின் டு கோ இந்த சேம் லைன். இப்படி ஒரு ட்ரெயின் வந்து இப்படி ட்ரெயின் வந்து ஒரே லைனில் வந்துட்டு 2 சடச்சடம் சத்தம் கேட்டிருக்கு. எங்கள் அப்பா எழுந்து போய் பார்த்தா ஒரே லைனில் நிற்கிறது 2 ட்ரெயினும். அந்த ஹெட்லேம்ப் எல்லாம் கொல்லிடாயிடுது, உடையலை. சரி, அதுக்கு அந்த 2 சைட்லேயும் ட்ரெயினில் இன்ஜினில் ஒரு புஷ் மாதிரி இருக்கும், அது ஸ்ப்ரிங் ஆக்ஷனோட இருக்கும். அது 2த்தையும் முட்டிண்டு நின்றுடுது 2. பட் எங்கள் அப்பா வந்து இந்த 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 அடுத்த ஏஎஸ்எம்பி இன்சார்ஜ் கையெடுத்து போட்டு எடுக்கணும், அவர் போவே இல்லை டைமில். எங்கள் அப்பா ஓடி போய் பார்த்து பாயிண்ட்ஸ் பார்த்தா தண்ணி போட்டு தூங்கிட்டு இருக்கான் பாட்டுக்கு. அந்த லிவரை எடுத்து விட்டு பை காட்ஸ் கிரேஸ் என்னாச்சுன்னா, இது நடந்து எங்கள் அப்பா லைஃப்பில் என்னாச்சுன்னா டிரைவர் பார்க்கும்போது பச்சை லைட் எரிஞ்சிருக்கு. ஸோ எஸ் இ கேம் ஆன் த சேம் லைன். காடு வந்து எடுக்கும்போது இங்கே பாரு லீவர் எடுத்து விட்டதுனால அது ஷோட ரெட் லைட். காடு வந்து பார்க்கும்போது ரெட் லைட் இருந்திருக்கு. இந்த கேஸ் வாஸ் அண்டர்கோயிங். மை ஃபாதர் வாஸ் அண்டர் சஸ்பென்ஷன் ஃபார் 1 year ஆல்சோ. அப்போ ஆல் ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ் ஆஃப் தட் லைன் எல்லாரும் வந்து எங்கள் வீட்டில் நடந்துலாம் சொல்கிறாங்க, மாதம் 5 ரூபா கொடுப்பான் அந்த காலத்தில் கலெக்ட் பண்ணி. தட் வாஸ் கிவன் டு தி ஃபேமிலி டு ரன் த ஃபேமிலி. அப்போ தான் வெள்ளிமலை சுவாமிகளுடைய இது வந்து அறிமுகம் ஆகி எங்கள் அப்பாவுக்கு வந்து அப்புறம் மந்திரோபதேசம் பண்ணி கீ கேம் அவுட். வக்கீல் வந்து இங்கே ஆரியபுரம், அந்த காலத்தை நான் சொல்கிறது 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கதை. ஆரியபுரத்தில் அந்த மாமா ஃபீஸே வாங்கிக்கலையா அவள் அம்மா சொல்லியிருக்கா, இந்த ராமாமிரதி கஷ்டப்படுறாரு, அவர் கேஸு ஜெயிச்சு முடிஞ்சு சொல்லி அரக்கோணம் கோர்ட்டில் வந்து ஃபைனலி வந்த கேஸு. இந்த இதுக்கு சொல்ல வரேன்னா, மகான்களுடைய தொடர்பு அந்த மந்திரோபதேசம்லாம் காப்பாற்றுறது ஒவ்வொருத்தரையும். அதில் நம்பிக்கை வைங்க. இந்த மாதிரி தெய்வீக காரியங்கள்லாம் நிறுத்திடாதவங்க வீட்டில் நிறுத்தினா பல ப்ராப்ளங்களை கொண்டு விட்டுரும். அது இதை சொல்லி வெள்ளிமலை சுவாமிகள் இதை ஏன்னா எங்கள் காலத்தில் வந்து எங்கள் நாட் ஒன்லி மை ஃபாதர், எங்கள் பெரிய தீம்பேர், அப்புறம் ராணிப்பேட்டையில் தீம்பேர் வந்து பர்னி ஸ்டூடியோஸ் வச்சுருந்தார். அவர் டிவிஎஸ் ஏஜென்ட்டாகவே இருந்தாள். இப்போ சமீப காலத்தில் அவன் பெரிய பையன்லாம் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாவா. எல்லாருமே வெள்ளிமலை சுவாமிகளுக்கு எல்லாம் வந்து பக்தாஸ். ஸோ பெரிய ஞானி அவள்லாம். ஸோ அதனால் அவளுடைய தொடர்பு இருந்ததுனால இப்போ ஏற்பட்ட இடர்பாடுகளும் வி கேன் கம் அவுட். ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பெரிய மகான்கள் சித்த புருஷர்கள் யாரோ பண்ணியிருந்தானே
தே ஆர் சேவிங் த ஃபேமிலி. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை சொல்லி வீட்டில் முன்னாடி முருகர் வழிபாடுங்கிற தொடர்ந்து பண்ணுங்க. நான் ஒரிஜினல் நான் முருகர் வழிபாடுலாம் இருந்தேன் நான். அது அப்படியே இட் கன்வெர்டட் டு அம்பாள் வழிபாடு. ஆஸ் பர் சாஸ்திரா இட் சேஸ் லைக் தட். முதல்ல முருகர் வழிபாடு இருக்குது, பின்னாடி அம்பாள் தான் போய் முடியும்னு சொல்லியிருக்கு. நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி இட் ஹேப்பன் டு மீ. அது சொல்கிறேன். அதுக்காக முருகரை வெறுக்கலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆடி கிருத்திகெல்லாம் நான் திருத்தணி கோவிலுக்கு போய் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜ் நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் சொல்லி இந்த வெள்ளிமலை சுவாமியினால் எங்கள் குடும்பம் பல இடர்பாடுகளில் மீண்டு சொல்லி அவரை இன்றைக்கி நினைவு கூறுறேன். அவரோட சிலை இங்கே இருக்குது. இங்கே வைஷ்ணவ ஷ்ரைன் ஆவடிக்கு போனால் போய் பார்க்கலாம். இந்த இதில் வைஷ்ணவ கோவிலில் பெரிய மகான்கள் அவள்லாம். அவள் பாதம் பட்டாலோ அவள் தீட்சைப்பட்டாலோ நமக்கு நல்லது நடக்கும் சொல்லுவாள். இது சொல்லி நான் நிறைவு செய்கிறேன்.